ஆன் பண்ணிட்டியா? நீ பாரு சமமான கலக்குறோம் அப்படின்ற மாரி இருக்கிறதுல டாப் புன்னகை. ஆர்சிபிக்கு தான் இந்த வருஷம் கப்பு. டாப் புன்னகை. ஆர்சிபி தான் பெஸ்ட் டீம். டாப் புன்னகை. ஆர்சிபி போட்டு போட்டு கை ஊத்தாதீங்க. டாப் புன்னகை. ஆர்சிபியால முடியும். டாப் புன்னகை. என்ன பண்றது? உலகத்துல எந்த ஃபேனா வேணா இருங்க. ஆனா ஆர்சிபி ஃபேனா மட்டும் இருக்காதீங்க. ஆர்சிபி ஃபேனா சொல்றேன். இருக்க ரோட்ல போற ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், தூரத்துல இருக்கிறவங்க. ஏன் இந்த வீடியோ பாக்குற நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கழுவி கூட ஊத்துவீங்க. இந்த வருஷம் ஆர்சிபி கப்பு இல்ல, பொம்பளை கப்பு அப்படி இப்படின்னு. ஐயா சாமி, நாங்க என்னங்க ஐயா கேட்டோம்? நாங்க என்ன கேட்டோம்? கப்புயா கேட்டோம்? கப்ப தான் கேட்டோம். ரொம்ப நாளா கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா ஒரு டீம் போராடுக்குதுன்னா, அது இந்த ஆர்சிபி மட்டும் தான். அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும். யாரு சாமி? பாவம் சாமி அந்த அந்த மனுஷன். நான் சென்னை ஃபேன். ஐ மீன் சிஎஸ்கே தான் நானும். சின்ன ஆனா அந்த டீம கொஞ்சம் அடிக்கட்டுமே கப்பு. பாவம் தானே. பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாரு. இந்தியாவுக்காக நல்லா விளையாண்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு ஆர்சிபிக்காக இந்த மாரி விளையாண்டுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2வது சவுத் ஆப்பிரிக்கா டீமே இந்த டீம் தாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடாம ஃபைனல்ல விட்டு போறாங்களோ, அந்த மாரி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கொயரே நம்ம ஆர்சிபி ராயல். முடியல. ஏன்னா, சிஎஸ்கே அடிக்குது, கேகேஆர் அடிக்குது, எம்ஐ அடிக்குது. அவங்க தான் அடிக்கணும் டைரக்ட்டா அவங்களும் எதுவும் பண்ணிக்க வேணாம். எதுக்கு எங்கள கூப்பிடுறீங்க? எங்க மனச கஷ்டப்படுத்துறீங்க. அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் மேட்ச் எங்களுக்கும் கேகேஆருக்கும் தான். ஆனா, இந்த வருஷம் நாங்க ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவோம். அது உறுதி. பிகாஸ் கேப்டனையே மாத்திட்டு இருக்கிறோம் நாங்க. கிங் கோலி கிடையாது நான் கேப்டனு. பட்டிதாரம். சரி ஓகே. ஆர்சிபி பிளட் தானே. அவரே லீட் பண்ணிட்டோம். ஆனால் என் தலைவன் கிங்குங்க. அவர் தலைவன். அவர் கேப்டன் பதவியே இல்லனாலும் அவரு தலைவன். எப்படி இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மாவுக்கு அவரு சப்போர்ட் பண்றாரோ, பக்கபலமா இருக்கிறாரோ, அதே மாரி என் தலைவன் பட்டிதாருக்கும் இருப்பார். கவலையே படாதீங்க. அடுத்து கேதார் ஜாதவ உருவாக்க மாட்டோம். எப்படியாவது உருண்டு கிருண்டு புரண்டு அந்த செமிஃபைனல் வந்துரும். ஒத்துக்கிறேன். சிஎஸ்கேவே அவங்கள லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ஃபயரா தான் போச்சு. அதில சில பல கஷ்டமான இதுவெல்லாம் நம்மளுக்கு நடந்தது. ஒத்துக்கிறேன். பட் அவங்கள கொஞ்சம் இதுவும் பண்ணலாமே. கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணலாமே. இந்த வருஷமாச்சும் கொஞ்சம் கப் அடிக்கட்டுமே. அதுவும் 18வது சீசன். கோலியோட ஜெர்சி நம்பர் 18. இந்த தடவ ஒரு லக் இருக்குமா? இருக்காதா? எத்தன நாளு? ஐயா அந்த ஹர்திக் பாண்டியா இருக்காருங்க. ஐயா அந்த ஹர்திக் பாண்டியா. நேத்து வந்த ஜிடில கப் வாங்கி குடுத்துட்டு, இன்னைக்கு எம்ஐக்கு சீனா போய்க்கிறாரு. சீனா போனது ஆரம்பத்துல என்னதான் அவருக்கு சில அடிகள் இருந்தாலும், இந்தியாவுக்கு போய் பயங்கரமா விளையாடி, அடுத்து மும்பைக்கும் வாங்கி குடுக்க ரெடி ஆகிறாரு. நம்ம ருத்து தோனியோட சொத்து அப்படின்னு அவருக்கு வாங்கி குடுக்க ரெடி ஆகிறாரு. எங்க அண்ணனுக்கு யாருங்க இருக்கு? யாரு இருக்கா? இருந்த மேக்ஸ்வெல்லும் போயிட்டாரு. ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. இருந்த கிறிஸ் கெயில் போனாரு. கேஎல் ராகுல் போனாரு. எல்லாருமே விட்டு போயிங்க. இந்த ஒரு ஆலமரம் மட்டும் அந்த இடத்துல தினமும் தண்ணிய ஊத்தின்னு இருக்கு. அந்த ஆலமரம் இன்னும் வளராமயே இருக்குங்கய்யா. இன்னும் வளராமயே இருக்கு. எப்பதான் கப்பு வாங்குவீங்க? உள்ளா ஏங்குது அப்படின்ற மாரி தானே நாங்க சுத்திட்டு இருக்கோம். ஐயா அந்த ஹார்திக் பாண்டியா அவரோட அண்ணன் குணால் பாண்டியா வந்திருந்தாலும், டீமுக்கு சப்போர்ட் இருக்கு. புவனேஸ்வர் குமார் இருக்காரு. ஹேசல்வுட் இருக்காரு. இப்படிதாங்க ஐயா கிறிஸ் கெயில் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, ஏபிடி இருக்காரு. எல்லாருமே இருக்காருன்னு யாருமே வாங்கி குடுக்காம போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஆலமரம் மட்டும் இன்னும் வளர்ந்துகிட்டே போயின்னு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சாமி? அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் த ஒன்லி ஒன் லாயல் ஃபேன்ஸ் ஆஃப் ஆர்சிபி. எங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வேணாம், மேன் ஆஃப் த சீரிஸ் வேணாம், செகண்ட் பிரைஸ் வேணாம், தேர்ட் பிரைஸ் வேணாம், ஃபோர்த் பிரைஸ் வேணாம், அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்காக தானே ஏங்குறோம். ஒரு முறை இந்த ஒரு சீசனை நாங்க அடிச்சுக்கிறோம். இந்த ஒரு சீசன் அடிச்சுட்டா வச்சுங்களேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதுக்கப்புறம் மத்த எல்லா சீசனும் கூட நீங்க வச்சுக்கங்க. ஏன்னா, கமெண்ட் செக்ஷன்ல போறவங்க கூட ஆனா கப் அடிக்க மாட்டாரு, ஆனா கப் அடிக்க மாட்டாரு, கப் அடிக்க மாட்டாரு, கப் அடிக்க மாட்டாரு அப்படின்னு. ஐயா, எங்களோட கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணா கூட அத கூட ஒத்துக்க மாட்றாங்கய்யா. பொம்பளை கப்புன்னு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. ஏன் கேர்ள்ஸ்லாம் அடிக்கக்கூடாதா கப்ப? கேர்ள்ஸும் நல்லாதாங்க விளையாடுறாங்க. கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? யாரையும் திட்டல. பட் ஸ்டில் இருந்தாலும் சொல்றேன். ஆர்சிபி ஒரு நாள் கப் அடிக்கும். நாங்கள் ஜெயிப்போம். விராட் கோலி அந்த கப்ப தூக்குவாரு. அதுவரை எப்பவுமே ஓப்பா இருப்போம். நாங்க லாயல் ஃபேனா இருப்போம். அதுதான் ஆர்சிபியின் தன்னம்பிக்கையாகவே இருப்போம். இருந்தாலும் விசில் போட்டே அடிப்போங்க. விசில் போட்டுக்குன்னு ஆர்சிபி கப் அடிக்கணுங்க. சென்னையோட சப்போர்ட்டும் தேவைங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்சிபி வின் பண்ணுங்க.
எம்ஐயோட சப்போர்ட்டும் வேணும். எல்லா டீமோட சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க சோலோவா போய் அடிச்சிடுறோம். பாய்.